அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உலக பற்றின்மையை பற்றி பார்க்கலாம். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபலமான சஹாபி ஆவார்கள். இவர்கள் இஸ்லாத்தை தழுவிய வரலாறு முதற் பிரிவில் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் பெரும் உலக பற்றின்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். தாம் பொருளை சேகரித்து வைத்து கொள்ளாமல் இருப்பதுடன் பிறர் சேகரித்து வைப்பதையும் அவர்கள் விரும்புவதே இல்லை. செல்வந்தர்களுடன் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். இதனால் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கட்டளைப்படி காட்டுக்கு பகுதியுள்ள ரப்தா என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சில ஒட்டகங்கள் இருந்தனர். அவற்றை கொண்டுதான் அவர்களின் வாழ்க்கை தேவைகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஒட்டகங்களை மேய்க்கவும் அன்னாரின் சொல்லிய வேலைகளை செய்வதற்கும் பலவீனமான ஒருவர் அன்னாரிடம் இருந்து வந்தார். பனு சலீம் என்னும் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சமூகத்திற்கு வந்து, நான் தங்களுக்கு சேவை செய்து தங்களின் நல்லாசிரியை பெற வேண்டும் என்று தங்களுடைய ஒட்டக மேய்ப்பாளர்களுக்கு உதவியாக இருந்து தங்களுடைய பரக்கத்தை பெற வேண்டுமென்று விரும்புகிறேன் என்று கூறினார். அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய சொல்லுக்கு வழிபடுபவர்தான் என்னுடைய நண்பராவார். நீரும் என் சொல்லுக்கு வழிபட்டு நடப்பதால் சந்தோஷமாக நீ என்னுடைய நண்பராக இருக்கலாம். என்னுடைய சொல்லுக்கு வழிபடாமல் நடந்தால் நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர், எந்த விஷயத்தில் தங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கேட்டபொழுது, என்னுடைய பொருளில் இருந்து ஏதேனும் ஒன்றை செலவு செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டால் அதில் மிக உயர்ந்த பொருளையே நீ செலவு செய்ய வேண்டும் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அந்த பணியாளர் கூறினார், நான் இதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒருவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, தண்ணீர் துறையின் அருகில் மனிதர்கள் சிலர் உணர்வில்லாமல் பசியுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னிடம் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். நான் ஒட்டகங்கள் இருந்த இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது மிக உயர்தரமான விலை உயர்ந்த ஒட்டகம் அதில் இருந்தது. அது வேலைக்கு உதவக்கூடியதாகவும் சவாரிக்கு ஏற்றதாகவும் இருந்தது. நான் ஹஜ்ரத் அவர்களிடம் வாக்களித்தபடி அதனை பிடித்து செல்ல எண்ணினேன். எனினும் ஏழைகளின் உணவுக்காக வேண்டியே ஒட்டகம் கொடுக்க வேண்டியுள்ளது. இதுவோ மிகவும் வேலைக்கு உதவக்கூடியதாக இருந்தது. ஹஜ்ரத் அவர்களின் அன்சாரிக்கு சார்ந்தவர்களுக்கும் இது தேவைப்படும் என்று எண்ணியதாக அதனை விட்டுவிட்டு அதைவிட சற்று குறைவான தரமுள்ள ஆனால் மற்ற ஒட்டகங்களை விட உயர்வான ஒரு பெண் ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்தேன். அதனை பார்த்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் மோசம் செய்து விட்டீர் என்று கூறினார். நான் அதனை புரிந்து கொண்டு திரும்பிச் சென்று அந்த முதல் தரமான ஒட்டகங்களை பிடித்து கொண்டு வந்தேன். அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்தவர்களை பார்த்து, அல்லாஹுக்காக ஒரு வேலை செய்வதற்கு 2 மனிதர்கள் தேவை என்று கூறினார். 2 மனிதர்கள் எழுந்து முன் வந்தார்கள். அவ்விருவரிடமும் இந்த ஒட்டகத்தை அறுத்து அதன் இறைச்சியை துண்டு போட்டு அந்த தண்ணீர் துறையின் அருகேயுள்ள வீடுகளில் கணக்கிட்டு அவற்றில் என்னுடைய வீட்டையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு எல்லோருக்கும் சமமாக அந்த இறைச்சியை பங்கு வைக்க வேண்டும். மற்ற வீடுகளுக்கு எவ்வளவு பங்கு வருகிறதோ அதே அளவுதான் என்னுடைய வீட்டுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அதன் பிறகு என்னை கூப்பிட்டு, உயர்தரமான பொருளையே செலவு செய்ய வேண்டுமென்று உம்மிடத்தில் நான் கூறிய உபதேசத்தை வேண்டுமென்றே விட்டுவிட்டீரா அல்லது மறந்து விட்டீரா? மறந்திருந்தால் அது மன்னிக்கப்பட வேண்டியதுதான் என்று கேட்டார்கள். நான் மறக்கவில்லை. எனினும் முதலில் இந்த ஒட்டகத்தை கொண்டு வர வேண்டுமென எண்ணினேன். ஆனால் அது அதிகமாக வேலைக்கு உதவும் என்பதனால் தங்களின் அவசியத்திற்கு தேவைப்படும் என்பதனாலும் இதனை விட்டுவிட்டு வேறொன்றை கொண்டு வந்தேன் என்று கூறினேன். இதனை கேட்ட ஹஜ்ரத் அவர்கள், என்னுடைய தேவைக்காக தான் அதனை விட்டு வைத்தீரா என்று கேட்டார்கள். ஆம், தங்களுடைய தேவைக்காகவே விட்டு வைத்தேன் என்று இவர் கூறினார். அதற்கு அவர்கள், எனக்கு தேவைப்படும் நாளை நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். கஃப்ர் என்னும் குழியில் தனியாக நான் போடப்படுவேனே, அந்த நாள்தான் எனக்கு தேவையான நாளாகும் என்று கூறிய பின், உம்முடைய பொருளுக்கு 3 பங்குதாரர்கள் இருக்கின்றனர்.
முதலாவது பங்குதாரர் தக்தீர் என்னும் விதியாகும். அது தன்னுடைய பங்கை கொண்டு போவதில் எதனையும் தீர்ப்பாகாது. நல்லது கெட்டது என்று பாராமல் அனைத்தையும் கொண்டு போய்விடும். இரண்டாவது பங்குதாரர் உன்னுடைய வாரிசுக்காரர்கள். அவர்கள் நீ மரணமாவதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நீ மரணமானவுடன் அவர்களின் பங்கை எடுத்து சென்று விடுவார்கள். மூன்றாவது பங்குதாரர் நீதான். உமக்கு சக்தி இருந்தால் 3 பங்குதாரர்களில் முதல் 2 பங்குதாரர்களை விட தாழ்ந்தவனாக இயலாதவனாக ஆகிவிடாதே என்று கூறினார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நீங்கள் விரும்புகின்ற பொருளில் இருந்து செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது என்று கூறினான். எனவே எல்லாவற்றையும் விட எனக்கு பிரியமான பொருளையே முற்படுத்தி வைத்து எனக்காக நான் சேமித்து வைக்கிறேன் என்று கூறினார்கள். 3 பங்குதாரர்களில் இயலாதவர்களாக ஆகிவிடாதே என்பதன் கருத்தென்றால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உன் மறுமைக்காக வாழ்விற்காக சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறின்றி விதி உன்னை மிகைத்து உன்னிடம் இருக்கும் பொருள் உன்னை விட்டு போய் வீணாகிவிடக்கூடாது. அல்லது நீ இறந்த பின் மற்றவர்கள் வசத்தில் உன் பொருள் அகப்பட்டு கொள்ளும். பிறகு யாரும் உன்னை பற்றி விசாரிக்க கூட மாட்டார்கள். மனைவி, மக்கள், கூட்டு குடும்பங்கள் அனைவரும் சிறிய காலம் அழுதுவிட்டு பிறகு மௌனமாகி விடுவார்கள். இறந்து விட்டவர்களுக்காக கொஞ்சம் தான தர்மங்கள் செய்வதும் அவரை நினைப்பதும் அவர்களுக்காக துவா செய்வது கூட மிக குறைவாக ஆகிவிடும். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, மனிதன் கூறுகிறான், இது என்னுடைய பொருள், இது என்னுடைய பொருள் என்று கூறுகிறானே, உண்மையில் அவனுடைய பொருள் என்றால் அவன் சாப்பிட்டு முடித்த உணவு, உடுத்தி கிழிந்த ஆடை, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்த தனக்காக சேமித்து வைத்து கொண்ட பொருள் ஆகிய 3 தான். இவை தவிர மீதியுள்ள அனைத்தும் பிறர் பொருளாகும். பிறருக்காக அதனை இவன் சேகரித்து வைக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். மற்றொரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, உங்களில் தன்னுடைய பொருளை விட தன்னுடைய வாரிசின் பொருளை விரும்புகிறவர் யார் என்று வினாவினார்கள். அதற்கு சஹாபாக்கள், யார் ரசூலா, தன் பொருளை விட பிறர் பொருளை அதிகம் விரும்புகிறவர் எவர் இருக்க முடியும் என்று கூறினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தன் பொருள் என்பது தானங்கள் செய்வது மட்டும்தான் என்று கூறினார்கள். எதனை உலகில் விட்டு செல்கிறாயோ அது அவருடைய வாரிசின் பொருளாகும் என அருளினார்கள். இதுவே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உலக பற்றின்மையாகும்.